இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த நடராசன், தாளமுத்து ஆகியோரின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடம் தற்போது திறக்கப்பட இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் நினைவிடங்களை திறந்து வைக்க இருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த நடராஜன், தாளமுத்து ஆகியோரின் நினைவிடங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதாவிடம் கேட்கலாம். கீதா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி மொழிபோர் தியாகிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று ஜனவரி 25ஆம் தேதி சென்னை மூலக்கொத்தளத்தில் இந்தி எதிர்ப்பு போரில் உயிர் நீத்த நடராசன் மற்றும் தாளமுத்து ஆகியோரின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் சற்று நேரத்தில் திறந்து வைக்க இருக்கிறார். தற்போது திறந்து வைக்க நினைவிடத்திற்கு வருகை தந்துள்ளார். தொடர்ந்து தாளமுத்து மற்றும் நடராசன் ஆகியோரின் நினைவிடத்தில் முதலமைச்சர் மலர் தூவி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த இருக்கிறார். 34,30,000 ரூபாய் செலவில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் இந்த நினைவிடம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த நினைவிடத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வருகை தந்துள்ளார். அவருடன் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் வருகை தந்துள்ளனர். தொடர்ந்து இந்த நினைவிடம் புதுப்பிக்கப்படும் என சட்டப்பேரவையில் ஒரு முறை முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த மாதங்களில் இந்த நினைவிடம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மொழிபோர் தியாகிகளான தாளமுத்து மற்றும் நடராசன் ஆகியோர் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை தற்போது சற்று நேரத்தில் திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து இந்திய எதிர்ப்பு போரில் சிறை சென்று உயிர் நீத்த தோழர்களான தாளமுத்து, நடராசன் ஆகியோரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதையும் செலுத்த இருக்கிறார். சற்று நேரத்தில் இந்த புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். கீதா, முதலமைச்சர் ஸ்டாலினுடன் யாரெல்லாம் அங்கு சென்றிருக்கிறார்கள்? இந்த நினைவிடத்தை திறந்து வைக்க உடன் யாரெல்லாம் சென்றிருக்கிறார்கள் கீதா? மேயர், துணை மேயர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சருடன் வருகை கொண்டுள்ளனர். தொடர்ந்து சென்னை மூலக்கொத்தளத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் சிறை சென்று உயிர் நீத்த தாளமுத்து மற்றும் நடராசன் ஆகியோரின் நினைவிடம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனை சற்று நேரத்தில் திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். நினைவிடங்கள் எவ்வளவு மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டது, அது குறித்தான தகவல் இருக்கிறதா கீதா? தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 34,30,000 ரூபாய் செலவில் இந்த தாளமுத்து மற்றும் நடராசன் ஆகியோரின் நினைவிடம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. மொழிபோர் தியாகிகளுக்கு தொடர்ந்து மரியாதை செலுத்தப்பட்டு வரும் தமிழ்நாட்டில் இந்த தியாகிகளின் நினைவிடம் புதுப்பிக்கப்படும் என சட்டப்பேரவையில் ஒருமுறை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தற்போது 34,30,000 ரூபாய் செலவில் மொழிபோர் தியாகிகளான தாளமுத்து மற்றும் நடராசன் ஆகியோரின் நினைவிடம் சென்னை மூலக்கொத்தளத்தில் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனை தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். மொழிபோர் தியாகிகள் தாளமுத்து, நடராஜன் ஆகியோரின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடங்கள் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நினைவிடங்களை திறந்து வைக்க இருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். 34,30,000 ரூபாய் செலவில் இந்த நினைவிடங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகள் தாளமுத்து, நடராசன் ஆகியோரது நினைவிடங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றன. 34,30,000 ரூபாய் செலவில் இந்த நினைவிடங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த நினைவிடங்களை திறந்து வைக்க இருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலினுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சென்னை மேயர் பிரியா, அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலரும் அங்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். சென்னை மூலக்கொத்தளம் பகுதியில் தற்போது இந்த நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து, நடராஜன் நினைவிடங்கள் இன்னும் சற்று நேரத்தில் திறக்கப்பட இருக்கின்றன. புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்க இருக்கிறார். 34,30,000 ரூபாய் செலவில்
நினைவிடங்கள் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த நினைவிடத்தை திறந்து வைக்க இருக்கிறார். மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து, நடராஜன் ஆகியோரது நினைவிடங்கள் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த தாளமுத்து, நடராஜன் ஆகியோரது நினைவிடங்கள் 34,30,000 ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நினைவிடங்களை திறந்து வைக்க இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை மூலக்கொத்தாளத்தில் உள்ள அந்த தாளமுத்து மற்றும் நடராஜன் ஆகியோரின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை தற்போது திறந்து வைக்க உள்ளார். இந்த தாளமுத்து நடராஜன் நினைவிடத்தை பொறுத்தவரையில் இந்திய எதிர்ப்பு போரில் சிறைத்திருந்து உயிர் நீத்த தோழர்களான நடராஜன் மற்றும் தாளமுத்து இருவரின் தியாகத்தை போற்றும் வண்ணம் இந்த நினைவிடத்தை மூலக்கொத்தாளத்தில் தந்தை பெரியார் அடிக்கோலி திறந்து வைத்தார். இந்த நினைவிடத்தை பொலிவேற்றம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு முடிவெடுத்து சுமார் 30 லட்சம் செலவில் அந்த நினைவிடமானது புதுப்பிக்கப்பட்டு பல்வேறு வசதிகளானது செய்யப்பட்டுள்ளது. அதன்படி அந்த புதுப்பிக்கப்பட்ட அந்த மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து, நடராசன் நினைவிடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் தற்போது திறந்து வைக்க உள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் இன்றைய தினம் அந்த ஜனவரி 25ஆம் நாளில் தமிழ்நாடு அரசானது தமிழ் மொழி தியாகிகள் நினைவு நாளாக என்ற பெயரில் கொண்டாடப்படும் என்று ஏற்கனவே அரசாணை வெளியிட்டிருந்தது. அதன்படி தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த இடத்திற்கு, அதாவது மூலக்கொத்தாளம் பகுதியில் உள்ள இந்த தாளமுத்து, நடராசன் ஆகியோரின் நினைவிடத்திற்கு சென்று தற்போது பார்வையிட்டு வருகிறார். பார்வையிட்டு அந்த புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த இடத்தில் அந்த மொழிப்போர் தியாகிகள், அதாவது மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாளை முன்னிட்டு அந்த இடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தவும் உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.